வார விடுமுறையொட்டி 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு 19ஆம் தேதி முதல் விண்ணப்ப படிவம் வழங்கப்படும் என்று திமுக அறிவிப்பு. மார்ச் 7ஆம் தேதிக்குள் படிவங்களை தலைமை கழகத்தில் சேர்த்திட அறிவுறுத்தல். தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அளிக்கப்பட்ட நன்கொடை விவரங்களை வெளியிடவும் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம். கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் பத்திரங்கள் உதவும் என்ற ஒன்றிய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்து அதிரடி. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. அரசியல் கட்சிகளுக்கான ஜனநாயகம், சம வாய்ப்பை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மீட்டெடுத்துள்ளதாகவும் கருத்து. தேர்தல் பத்திரங்கள் ரத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. மோடி அரசின் மேலும் ஒரு ஊழல் அம்பலமாகியுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஒன்றிய அரசை கண்டித்து பஞ்சாபில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி முழக்கம். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஒன்றிய அரசு இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று விவசாயிகள் திட்டவட்டம். தமிழ்நாட்டு மக்களை ஆளுநர் ரவி அலட்சியப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளுக்கு அஞ்சப்போவதில்லை என்றும் திட்டவட்டம். கிராமப்புறங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டிக் கொடுக்கப்பட்ட 2.5 லட்சம் வீடுகள் பழுது பார்த்து தரப்படும். 2000 கோடியில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 22-23ஆம் ஆண்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் 90% நன்கொடையை பெற்றுள்ள பாஜக. மற்ற கட்சிகளை காட்டிலும் பாஜகவுக்கு நன்கொடை 8 மடங்கு அதிகம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்காக மனோஜ் சாமி ஆஜர். சிபிசிஐடி தனிப்படை போலீசார் விசாரணை. நீலகிரி மலைப்பாதையில் 2வது நாளாக அரசு பேருந்தை யானைகள் வழிமறித்ததால் பரபரப்பு. பயணிகள் கூச்சலிட்டும் யானைகள் நகர்ந்து செல்ல மறுத்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கூடலூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானை. முகாமிட்டுள்ள யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி தீவிரம். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சதம் விளாசி அசத்தல். ரவீந்திர ஜடேஜாவும் ரன்களை குவித்ததால் வலுவான நிலையில் இந்தியா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.